ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 18 21 வசனங்களுக்கு நேராக நம்முடைய வேத புத்தகங்களை திருப்புவோமா. Let us turn to the book of Hebrews chapter 12 to verses 18 and 21. நான் இந்த வேத பகுதியிலே குறிப்பாக நாம் ஆண்டவருடைய மகிமையை குறித்து நாம் விசேஷமாக இந்த பகுதியில் எபிரேயர் ஆசிரியர் எழுதி நாம் பார்க்க இருக்கிறோம். 18 21 வசனங்களை இவ்வாறாக வாசிக்கிறோம். அன்றியும் தொடக்கூடியதும் அக்னி பற்றி எறிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும் எக்கால முழக்கெடுத்த இடத்திற்கும் வார்த்தையுடைய சத்தத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு அந்த வார்த்தை சொல்ல விடாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகியும் மலையை தொட்டால் அது கல்லெறிந்து அது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிக பயந்து நடந்துகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாக இருந்தது. ஆங்கிலத்திலே it was so terrifying, it was an awful sight. ஆண்டோடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் அங்கு காண்பதற்கு மிகவும் மிகவும் பயங்கரமாக இருந்தது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறோம் பார்க்கிறோம். மானிட சரீரத்தோடு நிச்சயமாக ஆண்டோடைய பிரசன்னத்தை ஒருவரும் நெருங்கக்கூடாததாக இருந்தது. It was a physical manifestation of God and His presence. ஆண்டோடைய அந்த பிரசன்னத்தை அவர்களால் சகிக்க முடியாதிருந்தது. அவருடைய வார்த்தையை கேட்டவர்கள் அங்கே மிகவும் நடுங்கினார்கள் என்று பார்த்தோம். Even Moses could not withstand the glorious presence of God. அவருடைய வார்த்தையை கேட்டவர்கள் ஆண்டவருடைய சத்தத்தை இனிமேல் நாங்கள் கேட்க வேண்டாம் என்று சொல்லத்தக்க விதத்திலே அவ்வளவு பயங்கரமாக இந்த காட்சி இருந்தது என்று அங்கே எழுதப்பட்டிருக்க பார்க்கிறோம். யாத்திராகமம் 20 18 19 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஜனங்கள் எல்லோரும் இடிமுழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் அன்று நடுங்கி மோசேயிடம் கேட்டனர். நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம் என்று. தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக, தேவன் பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார். இன்றைக்கு கூட அநேக விசுவாசிகள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க விரும்புவதில்லை. Many so-called believers do not want to hear the voice of God. They don't want to meditate the God's word. ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து அவர் சொல்லுகிற கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்ற விருப்பம் அநேக கிறிஸ்தவர்களுக்கு, அநேக விசுவாசிகளுக்கு இல்லை இந்த காலகட்டத்திலே. They want a preacher to speak to them so that they are satisfied with whatever the preacher tells. அந்த போதகர் சொல்கிறதை கேட்பதற்கு மட்டும் அவர்களுக்கு விருப்பம் இருக்கிறது. ஏனென்றால் அநேக போதகர்கள் ஆண்டோடைய வார்த்தையை பக்குவப்படுத்தி மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற வார்த்தைகளை மட்டும் பேசுவதை நாம் இந்த நாட்களில் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னொரு காரணம், மக்கள் ஏன் ஆண்டோடைய வார்த்தையை அதிகமாக கேட்க விரும்புவதில்லைன்னா, they do not have time to sit in the presence of God and study the Bible. வேதத்தை வாசிப்பதற்கு அவர்களுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. நேரம் பற்றாக்குறையினாலே அவர்கள் வேதம் வாசிக்க நேரம் ஒதுக்குவது கிடையாது. இந்த விண்வெளி செல்கிற விண்வெளி வீரர்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அங்கே போகும்போது நிறைய சப்ளிமெண்ட்ரி ஃபுட்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது இந்த கேப்சூல் அது மாதிரி, அதில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ லைக் எ கேப்சூல் அண்ட் விட்டமின் டேப்லெட்ஸ், they keep swallowing it every day. அது மாதிரி தான் அநேக விசுவாசிகள் தங்களுடைய ஆவிக்குரிய ஆகாரத்தை அவர்கள் உண்பது கிடையாது. போதகர்களும் மற்றவர்களும் சொல்வதை கேட்பதற்கு அவர்களுக்கு விருப்பம் இருக்கும். அது மூன்றாவது காரணம் என்னவென்றால்,
ஆண்டவருடைய சத்தத்தை, அவருடைய உண்மையான சத்தியத்தை கேட்கும்போது அவர்களுக்குள்ளாக ஒரு குற்ற உணர்வு உண்டாகிறது. When they disobey, they feel uncomfortable and they feel the guilt. ஆகவேதான் அவர்கள் அநேக நேரம் டைலூட்டட் ட்ரூத், அதாவது அவர்களுக்காக மிகவும் லகுவாக்கப்பட்ட சத்தியங்களையே கேட்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவதுண்டு. ஆங்கிலத்தில் ஒரு இது சொல்வார்கள், ignorance is bliss. இல்லை, அறியாமையில் இருந்தால் அது நமக்கு மிக நல்லது என்று சொல்லலாம். ஸோ இந்த நாட்களிலே அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை இது போலவே இருந்து கொண்டிருக்கிறது. Did they think that God is so cruel? Maybe they thought so. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் மிகவும் கடுமையானவர், கொடுமையானவர் என்று ஒருவேளை நினைத்திருக்கக்கூடும். ஆனால் வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிற ஒரு காரியம் என்றால், நம்முடைய ஆண்டவர் மிகவும் அன்பானவர். அவர் ஜனங்களை குறித்த மிகவும் அக்கறை உள்ள ஒரு ஆண்டவர். Our God is so loving and caring for all His children. God in fact is so concerned about people. He did not want them to die. ஜனங்கள் செத்து போகக்கூடாது என்பதை குறித்து அவர் அதிக அக்கறை உள்ளவராக இருந்தார். ஆகவே தான் அங்கே ஒரு கண்டிப்பான ஒரு கட்டளையை ஆண்டவர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு மிருகமாவது மலையை தொட்டால் அது கல்லூரியுண்டு அல்லது அம்பினால் சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளை அவர்களுடைய நன்மைக்காகவே அங்கு கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் மகாபரிசுத்தமான தேவனுடைய மகிமைக்கு முன்பாக எந்த ஒரு அசுத்தமும் நிற்க முடியாது. அது அழிந்து பஸ்பமாகிவிடும். நெருப்புக்கு அருகே நாம் பஞ்சை கொண்டு சென்றால் என்ன ஆகும்? பஞ்சு அப்படியே எரிந்து போய்விடும். அது எரிந்து ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஸோ பாளையத்தில் இருந்த ஜனங்கள் செத்து போகக்கூடாது என்பதற்காகவே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். Even Aaron, the high priest, was warned by God to enter His presence after strictly following all the purification rites. இல்லையா? ஆரோனுக்கு கூட ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். எல்லா விதமான சுத்திகரிப்பையும் அவர் நன்றாக கடைபிடித்த பிறகே ஆண்டோடைய சமூகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்றது பார்க்கிறோம். லேவியாகமம் 16:2 நாம் வாசிக்க கேட்போம். கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேல் உள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வரவேண்டாம் என்று அவனுக்கு சொல். ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடிக்கு பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேல் உள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வரவேண்டாம் என்று அவனுக்கு சொல் என்று ஆண்டவர் மோசேயின் மூலம் அங்கே ஆரோனுக்கு எச்சரிக்கை கொடுப்பதை பார்க்கிறோம். லேவியராகமம் 16:13 பார்க்கிறோம். தான் சாகாதபடிக்கு தூபமேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்ததியில் அக்னி மேல் தூக வர்க்கம் போட கடவான் என்றும் அங்கே ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறது பார்க்கிறோம். ஸோ ஆண்டவர் ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது என்பதில் மிக மிக அக்கறை உள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் அந்த பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக அசுத்தமான பாவம் நிறைந்த மனிதன் ஒருவரும் சென்று அவர்கள் உயிரோடு வாழ முடியாது என்பது ஆண்டவருக்கு தெரிந்திருந்தது. நம்ம எல்லோருக்கும் ஒரு காரியம் தெரிந்திருக்கும். Do you remember what happened during the start of this COVID-19 lockdown? இல்லை, இந்த லாக்டவுன் ஆரம்ப காலத்தில் என்ன நடந்து நமக்கு தெரிந்திருக்கும். அரசாங்கம் நிறைய சட்டங்களை புதிதாக கொண்டு வந்தார்கள். மக்கள் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். வெளியே வருவர்கள் அந்த முக கவசம் அணிந்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் எத்தனை பேர் அதை கடைபிடித்தார்கள் என்று நமக்கு தெரியும். அநேகர் நிர்விசாரமாக அங்கங்கு நடந்து கொண்டிருந்து நாம் பார்த்தோம். ஆனால் எப்போ போலீஸ்காரங்க கையில் தடி எடுத்து மக்கள் அடித்து விரட்ட ஆரம்பித்தாங்களோ அப்போதான் மக்களுக்கு அதனுடைய சீரியஸ்னஸ் புரிய வந்தது. People came to understand the seriousness of the matter only after police started beating them. ஸோ போலீஸ்காரங்க மக்களை விரட்டுகிறதையும் மக்களை பிடித்து அங்கே கொண்டு போகிறதையும் அதை பார்த்த பிறகு ஜனங்களுக்கு அங்கே ஒரு பயம் வந்தது. இல்லை, ஆண்டவர் கூட அதுபோல ஒரு கட்டளையான நாட்களை கொடுத்திருந்தார். But our God is an awesome God. இல்லையா? At the same time, He is also loving and caring God. ஆதாம் நாம் ஆதியாகமத்திலே பார்க்கிறோம். ஆண்டவருடைய கட்டளையை மீறிய போது ஆண்டவர் அவர்களை உடனே கொன்று போடவில்லை. மாறாக
அவர்களுடைய அவமானத்தை மூடத்தக்கதாக அவர்களுக்கு ஆண்டவர் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களை உடுத்தினார் இல்லையா? ஆண்டவர் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தது உண்மைதான். ஆனாலும் அவர்களை குறித்த கரிசனை கூட தேவனுக்கு இருந்தது. அவர் தமது படைப்புகளை நேசிக்கிற ஆண்டவர். God loves all of his creations. Even காயின் கூட இல்லை, முதலாவது கொலையாளி வேதத்திலே, the first murderer was also shown mercy by God. தேவன் காயினை சபித்த போதும் காயின் அவரிடத்திலே வருந்தி கேட்ட போது அவர் இரக்கம் காட்டினது நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 11-12, ஜெனசிஸ் chapter 4 verses 11 and 12, அதை நாம் வாசிக்க கேட்போம். இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியின் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை நீ உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். நீ பயிரிட்டால் அந்த பயிர் உனக்கு விளைச்சலை கொடுக்காது. காயினுக்கு தெரிந்த ஒரே வேலை விவசாயம். அந்த விவசாயமே அவனுக்கு அங்கே செய்ய முடியாத அளவுக்கு அவன் மேல் அங்கே ஒரு பெரிய ஒரு சாபம் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் காயின் ஆண்டவரை நோக்கி அவன் 13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். காயின் கர்த்தரை நோக்கி எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது என்று அவன் சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் கூட காயினுக்கு அங்கே இரக்கம் காட்டுகிறார். காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொண்டு போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஒருவர் கூட அழிந்து போக வேண்டுவது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. He is concerned, இல்லையா? அவருடைய ஜனங்கள், அவர் படைத்த படைப்புகள் எல்லாவற்றையும் குறித்து கரிசனை உடையவராக இருக்கிறார். உபாகமம் 9:13 நாம் வாசிக்கிறோம். Deuteronomy 9:13. இன்னும் கர்த்தர் என்னை நோக்கி இந்த ஜனங்களை பார்த்தேன், அது வணங்கா கழுத்துள்ள ஜனம். And the Lord said to me, மோசே சொல்கிறார்கள், I have seen the people and they are stiff-necked people. Indeed, let me alone so that I may destroy them and blot them a name from under the heaven. அங்கே ஆண்டவர் சொல்கிறார், மிகவும் கோபமாக, இந்த ஜனங்கள் வழங்கா கடத்துகிறவர்கள், இவர்களை நான் அழித்து போடட்டும், நான் உன்னை ஒரு பெரிய ஒரு தேசமாக மாற்றுவேன் அங்கே மோசேக்கு அங்கே சொல்வதை பார்க்கிறோம். மக்கள் அந்த இடத்துல ஆண்டவருக்கு விரோதமாக அங்கே பாவம் செய்த போது அவர்கள் தேவனுடைய அந்த கட்டளைக்கு காத்திருக்காமல் தங்களுக்காக ஒரு தெய்வத்தை உண்டாக்கி கொண்ட போது, தேவனுக்கு அங்கு கடுமையான கோபம் வந்த போது அங்கே தேவன் அந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று அவளை கூறின தருணத்திலே மோசே அங்கே ஜனங்களுக்காக ஆண்டவரிடத்தில் வருந்தி விண்ணப்பம் செய்வதை நாம் பார்க்கிறோம். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கு உக்கிரத்திற்கும் பயந்திருந்தேன். கர்த்தர் இந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார். ஆண்டவர் எவ்வளவு ஒரு இரக்கமுள்ள ஆண்டவராக இருக்கிறார் நாம் இதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் கோபமாக இருந்த போது கூட மோசே அவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஜனங்களுக்காக, ஜனங்களுடைய பாவங்களுக்காக இரவும் பகலும் ஒன்று புசியாமல் 40 நாட்கள் அவருக்கு முன்பாக விழுந்து கிடந்த போது ஆண்டவர் மனம் இறங்கி ஜனங்களை அழிக்காமல் உயிரோடு விட்டு வைக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவன் மட்டுமல்ல, மனதுருகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் நீதியுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். ஆனால் அவர் தம்முடைய ஜனங்களுக்காக மனதுருகிற தேவனாக இருக்கிறார் என்பதை கூட நாம் வேதத்திலே நாம் புரிந்து கொள்கிறோம். இங்கே நாம் இந்த பகுதியிலே பார்த்தோம், நாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நேரடியாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வரவில்லை இல்லையா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்
அந்த நேரடியாக ஆண்டோடைய சமூகத்தில் அந்த நாட்களில் வந்தபோது அவர்கள் ஆண்டோடைய அந்த மகிமையை கண்டு மிகவும் திகைத்து அவர்கள் தயங்கி இருந்தது என பார்ப்போம். It was so terrifying sight and it made everyone to tremble at the sight. நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கண்டிருக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டோடைய அந்த பிரசன்னத்தை சமூகத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா? நாம் ஆண்டோடைய சமூகத்தில் உட்காரும்போது அவருடைய மகிமையை நினைத்து நாம் அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையின் கனத்தை நாம் செலுத்துகிறோமா இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வேதத்தில் நாம் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அநேகர் ஆண்டவருடைய சமூகத்தை தரிசித்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தை நாம் ஆதியாகமம் 32:30 யாக்கோபு அங்கே தேவனுடைய சமூகத்தை தரிசி பார்க்கிறோம். யாக்கோபு அங்கே சொல்கிறார், நான் தேவனை முகமுகமாக கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான் என்று அந்த பகுதியை பார்க்கிறோம். அதுபோல ஆபிரகாம் கூட தேவனை அவர் சூரியனம் அஸ்திமிக்கிற அந்த நேரத்தில் ஆதியாகமம் 15:12 பார்க்கிறோம். Genesis 15:12 ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் வந்து அவனை மூடிக்கொண்டது. ஆண்டோடைய தரிசனம் அவனுக்கு அந்த நேரத்தில் கிடைத்த போது திகிலும் காரிருளும் வந்து அவனை மூடிக்கொண்டது பார்க்கிறோம். அதுபோல யாத்திராகமம் 3:5-6 நாம் பார்க்கிறோம். மோசே தேவனை முட்புதர்களுக்கு நடுவில் தேவனை சந்தித்த போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இங்கே கிட்டி சேராக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். ஆண்டவர் மோசே அந்த இடத்துல தேவனை நோக்கி பார்க்க பயந்ததுனால தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 33:18 நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். மோசே இங்கே தேவனிடத்திலே, ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்பாக செல்வீர் என்று வாக்குத்தத்தம் பண்ணினரே, உம்முடைய மகிமையை எங்களுக்கு காண்பியும் என அங்கே கேட்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கே மோசைக்கு பதிலாக 20 சொல்லி கேட்கிறோம், என் முகத்தை நீ காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் could not even think of going closer to God. ஆண்டவருடைய சமூகத்தை அண்டுவதை குறித்து கூட அவர்களால் சிந்திக்க முடியாது. அவ்வளவு பயங்கரமான, அவ்வளவு மகிமையான தேவன் நம்முடைய தேவன். ஆனால் நாம் இன்றைக்கும் மிக மிக ஒரு பாக்கியவான்களாக ஆண்டவர் நம்மை மாற்றியிருக்கிறார். அவருடைய சமூகத்தை நாடக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. We are so privileged today to approach God at any time because we are cleansed by the precious blood of Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு அவருடைய பரிசுத்தத்தினாலே நாம் மூடப்பட்டிருக்கபடியால் அவருடைய நீதியை தரித்தவர்களால் நாம் தேவனுக்கு முன்பாக செல்ல நாம் அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். எபிரேயர் புத்தகம் 12:22-24 நாம் வாசிக்கிறோம். Hebrews 12:22-24. நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-16,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பெயர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசுகிறதை பார்க்கிலும் நன்மையானவளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நாம் எப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று இங்கே எபிரேயர் ஆசிரியர் குறிப்பிட்டதை பார்க்கிறோம். அன்றைக்கு ஜனங்கள் தொடக்கூடிய அந்த மலையை அவர்கள் சென்றடைந்தார்கள். அங்கே எரிகிற அக்னி காணப்பட்டது, அங்கே இருள் இருந்தது. There was darkness, there was gloom and storm. அங்கே புயலும் இருந்து கொண்டிருந்தது. எக்கால முழக்கம் கேட்டது. இல்லை, அந்த தேவனுடைய சத்தத்தை சகிக்கக்கூடாதபடி ஜனங்கள் இருந்தார்கள். அந்த காட்சி பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்தது என்று பார்த்தோம். ஆனால் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த பாக்கியம், நாம் சியோன் மலையிடத்திற்கு, தேவனுடைய நகரமாக பரம எருசலேம் இடத்திற்கும்
1000 10000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். மட்டுமல்ல, எல்லா ஜனங்களுக்கும் நியாயாதிபதிகளாகிய தேவனிடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திற்கும். ஜீசஸ் இஸ் a mediator of the new covenant. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்த்தோம், ஜனங்களை மோசே வழிநடத்தும் போது தேவனுக்கும் மனிதர்களுக்கு நடுவாக மோசே அங்கே நடுவாக நின்று பேசிக் கொண்டிருந்தார். ஜனங்களை அவர் அங்கே பூமியில் உள்ள கானான் தேசத்துக்கு வழி நடத்துகிறார். ஆனால் நம்முடைய தேவனோ நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்துகிறார். அவருடைய சொந்த ரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்திகரித்து தேவனுக்கு முன்பாக கொண்டவர் நம்மை நிறுத்த சித்தப்பட்டிருக்கிறார். மற்றும் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கு, நாம் பார்க்கிறோம், ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம், நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம் என்று நாம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களை பார்க்கும்போது அங்கே ஆபேல் அங்கே கொல்லப்பட்ட போது தேவன் அங்கே காயினுக்கு சாபத்தை கூறுகிறார். The Lord said, "What have you done? Listen, your brother's blood cries out to me from the ground." உன்னுடைய சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்ன நோக்கி கூப்பிடுகிறது என்று அங்கே தேவன் கூறுகிறதை பார்க்கிறோம். Now you are under a curse and driven from the ground which opened its mouth to receive your brother's blood என்று சொல்லப்பட்டிருக்கு பார்க்கிறோம். You will be a restless wanderer on the earth. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கும் போது ஆபேலின் ரத்தம் அங்கே ஆசீர்வாதத்தை கொண்டு வரவில்லை, மாறாக அது தேவனை நோக்கி கதறிய போது அது காயின் மேல் ஒரு பெரிய ஒரு சாபத்தை கொண்டு வந்ததை பார்க்கிறோம். அவனது விளைப்பு வீணாய் போகும் என்று சபிக்கப்பட்டான். காயினுடைய உழைப்பு, அவன் பூமியிலே நிலத்தை பயிரிட்டால் அது அவனுக்கு ஒன்றும் பலன் கூடாது என்று அங்கே சபிக்கப்பட்டான். அவன் ஒரு நாடோடியான ஒரு வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டான், நிலையற்ற ஒரு வாழ்க்கை. ஐயோ, இந்த தண்டனை என்னால் சகிக்க முடியாது என்று அவன் கூறத்தக்கதாக அந்த தண்டனை அவனுக்கு கடுமையாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஸ்பீக்ஸ் பெட்டர் வேர்ட் than ஆபேல்ஸ் blood. ஆபேலுடைய ரத்தத்தை காட்டிலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தம் நம்முடைய தேவனுடைய ரத்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். 1:7 நாம் பார்க்கிறோம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நமக்கு சாபத்தை கொண்டு வரவில்லை, நமக்கு மாறாக அது பாவத்திலிருந்து சுத்திகரிப்பையும் விடுதலையும் கொண்டு வருகிறது. எபேசியர் 2:13 நாம் வாசிக்கலாம். எபேசியன்ஸ் 2:13. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே சமீபமானோம். We have come closer to God because of the blood of Lord Jesus Christ. But Cain was driven away from God because of the blood of Abel. ஏபேலுடைய ரத்தம் கொண்டு வந்த சாபத்தினாலே அவன் தேவனுடைய சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டான். ஆனால் நம்முடைய தேவனுடைய ரத்தம் நமக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவருடைய சமூகத்தை அணுகுகின்ற அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது. ரெவலேஷன்ஸ் 1:6, வெளிப்படுத்தல் 1:6 நாம் வாசிக்க கேட்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆமென். ஹalleluya. நம்மிலே அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி சுத்திகரித்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை அவர் எப்படி நிறுத்தியிருக்கிறாரா? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அவர் நம்மை நிறுத்தியிருக்கிறார். அவருக்கே மகிமையும் வல்லமையும் உண்டாவதாக என்று அங்கே யோவான் எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். சகல பாவங்களை நோக்கி நம்மை சுத்திகரிக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆண்டவருடைய ரத்தத்தினாலே நாம் பிதாவுக்கு சமீபமானோம் என்ற விதத்தில் பார்க்கிறோம். எபேசியர் 2:13
பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது என்று நாம் எபிரேய புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே வாசிக்கிறோம். It has given us the confidence to approach God. Yeah, in Hebrews 10:19 and 20 that verses says so. So இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் என்று 1 பேதுரு 1:2 வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:2 பேதுரு இப்படியாக எழுதுகிறார், பிதாவாகிய தேவனின் முன்னறிவின்படியே ஆவியானவன் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தெளிக்கப்படுவதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுவதாக என்று சொல்லப்பட்டு பார்க்கிறோம். ஸோ பரதேசிகளாக இருந்த நம்மை அங்கே ஆண்டோடைய ராஜ்யத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று அங்கே பார்க்கிறோம். இரத்தத்தினாலே நாம் விடுதலை பெற்றுக்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறோம். வாட் எ பிரிவிலேஜ் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த கிருபையை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவருக்கு பிரியமாக வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது மிக 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 அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எபிரேயர் 12:25 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசுகிறவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போம்? Be careful என்று எபிரேய ஆசிரியர் see to it என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எச்சரிக்கையாயிருங்கள் என்று தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கிருபையை பற்றி கொள்ள நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இன்றைக்கும் பரிசுத்த ஆவியான இந்த வேத வசனங்கள் மூலமாக நம்ம எச்சரிக்கிறார். He wants us through these verses, through this passage. So those days the people, they were keeping away from the God's word, and they also faced the consequences of what they did. அந்த நாட்களில் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போன போது அதனுடைய விளைவுகளை அவர்கள் வாழ்க்கையிலே சந்தித்தனர். ஆண்டவர் அவர்களை அழிக்காமல் விட்ட போதும் அவர்களில் 2 பேரை தவிர ஒருவரும் கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியவில்லை. நம்முடைய ஆண்டவர் அந்த நாட்களில் ஜனங்களை அவர் அழிக்காமல் விட்டிருந்து கூட அவர்களிலே அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற முடியாமல் போனதை நாம் இந்த பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு அதிகமாக அவர்களை போஷித்தார், அவ்வளவு அதிகமாக அவர்கள் முறுமுறுத்து பின்வாங்கி போனார்கள். எவ்வளவு அதிகமாக அவர்களை மன்னித்தார், அவ்வளவு அதிகமாக அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக மாறி ஆண்டவருக்கு விரோதமான பாவ செயல்களில் ஈடுபட்டு தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஆண்டவருக்கு விரோதமான சிலை வழிபாட்டை அவர்கள் செய்தார்கள். ஆண்டவருக்கு சமமாக சிலைகளையும் அந்நிய தெய்வங்களை அவர்கள் வணங்கின போது தேவன் அங்கே அவர்கள் மிகவும் கோபம் கண்டதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் தேவன் பரலோகத்திலிருந்து அவர்களுடைய வார்த்தைகளை நம்மோடு பேசுகிறார். பரிசுத்த ஆவியின் மூலமாக, வேத வசனங்கள் மூலமாக அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Because he is concerned about us. நம்மை குறித்து அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். இந்த உலகத்தை மோசம் போக்குகிற இந்த பொல்லாங்காரனுடைய கண்ணியிலே நாம் சிக்காமல் வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி obedience, இல்லை கீழ்ப்படி. தேவனுக்கு கீழ்ப்படிது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். யாக்கோபு 4:7-8 தான் வாசிக்கிறோம். ஜேம்ஸ் 4:7-8 அதை வாசிக்க கேட்போம். ஜேம்ஸ் 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். Submit yourself to them to God. Resist the devil and he will flee from you. பிசாசு நம்மை விட்டு விலகி போக வேண்டும் என்றால், அவருடைய தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில இராது இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். Come near to God and he will come near to you. ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நாடும்போது அவர் நம் அருகிலே வருவார். நிச்சயமாக நம்மை அவர்
ஆசீர்வதித்து கனப்படுத்த அவர் அவளோடு இருக்கிறார். நம் ஆண்டவருடைய சமூகத்தை நாடுகிறோமா? Wash your hands, you sinners, and purify your hearts, you double-minded. நாம் இருமனம் உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலே ஒரு கால், ஆற்றிலே ஒரு கால், சேற்றிலே ஒரு கால் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும், உலக ஆசீர்வாதம் வேணும். ஆண்டவருக்கு மட்டும் கீழ்ப்படிய கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம்னா நிச்சயமாக சாத்தான் நம்மை விட்டு போக முடியாது. அவனுடைய தாக்குதல், அவனுடைய குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் வெளிப்படும். தேவன் நாம் இன்னும் அதிகமாக அவரை நெருங்கி வாழ நம்மை அழைக்கிறார். அன்பார்ந்த சபையே, many people do not want to come to God because of their fear and sinful lifestyle. ஆண்டவரை நெருங்கி வாழ அநேகர் தயங்குவது முக்கியமான காரியம் அவர்களுக்காக இருக்கிற அந்த பயமும் பாவ காரியங்கள் தான். அவருடைய விட்டு விலகும் போது நிச்சயமாக அழிவு நிச்சயம். பரலோகத்திலிருந்து நோக்கி பேசுகிற நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போம் என்று இங்கே வேத வசனம் கேட்கிறது. இந்த வார்த்தைகள் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 26-27 வசனங்களை வாசிப்போம். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசை பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கிறதற்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகளை போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. The end is very near, இல்லையா? முடிவு மிக சமீபமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை அதி சீக்கிரம் இருக்கும் என்ற அதற்கான அறிகுறிகளை நாம் பார்க்கிறோம். வேதனைக்குரிய ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வருகை அதிகமாக இருக்கிற, அதிக சமீபமாக இருக்கின்ற காலத்திலே நாம் ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் பூமியும் வானத்தையும் அசைக்க பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தைகள் நிறைவேறப் போகிற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரது வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. வேதத்திலே கூறப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். அவர் சொல்லி போன காரியங்களை நிறைவேற்றினார். இந்த காரியத்தை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். எபிரேயர் 12:24 பார்க்கிறோம். The words once more indicate the removing of what can be shaken, that is created things, so that what cannot be shaken may remain. அதாவது படைக்கப்பட்டவர்கள் யாவும் ஆண்டவருடைய வருகையின் போது ஒழிந்து போகும். இந்த பூமி, இந்த வானம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் யாவும் அசைக்கப்படும். You can imagine what can happen even if one of the planet in the solar system changes its path. How disastrous it will be, இல்லையா? இந்த சூரிய மண்டலத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற இந்த கோள்களிலே ஒரு கோள் அதனுடைய பாதையை மாற்றினால் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியும். இந்த பூமி ஒரு நொடி பொழுது நின்றால் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியும். Even it stops for a second, what will happen? இதே பூமி சூரியனை ஒரு மணி நேரத்திலே 67,000 மைல் வேகத்திலே சுற்றி கொண்டிருக்குது. It revolves around the sun at the rate of 67,000 miles per hour. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சோலார் சிஸ்டம், இல்லையா, இது கூட எவ்வளவு வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கு என்று நமக்கு தெரியும். அது 4,90,000 மைல் வேகத்தில் ஒரு மணிக்கு அது சுற்றி கொண்டிருக்கிறது. So wonderful and unimaginable. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சோலார் சிஸ்டம், இந்த கேலக்சி எல்லாமே வேகமாக ஓடிக்கொண்டிருக்கு. அதனதன் பாதைகளிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படி ஓடிக்கொண்டிருப்பதை தேவன் அசைத்தால் என்ன நடக்கும் என்று நாம் யோசித்து பார்த்து கொள்ளலாம். Even if the earth stops for a moment, there will be disaster. It will be a total chaos and destruction when things are shaken by God. ஆண்டவர் அவைகளை அசைக்கும் போது முழுமையான அழிவு அங்கு நேரிடும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Let us praise God for His mercies and His promise to His church. அவருடைய சபைக்கு அவர் கொடுத்திருக்கிற
அந்த வாக்குறுதிக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஏனென்றால் அவர் நமக்காக ஒரு அசைவில்லாத ராஜ்யத்தை கொடுத்துள்ளார். இந்த பகுதியை நாம் வாசித்தோம். He has given his kingdom which cannot be shaken. அழிவில்லாத ஒரு ராஜ்யத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். It is purely God's grace. ஆண்டவருடைய கிருபையினாலே இது நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் மறந்து போகக்கூடாது. விசுவாசனாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று வேதம் சொல்கிறது. Let us hold on to this grace. இந்த கிருபையை நாம் பற்றிக்கொள்வோம். எபிரேயர் 12:28-29 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். Hebrews 12:28 and 29, the last verse in this passage. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. Therefore, since we are receiving a kingdom that cannot be shaken, let us be thankful and so worship God acceptably with reverence and awe. Our God is a consuming fire. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். அன்பார்ந்த சபையே, நாம் வேதத்தில் வாசித்தோம். நாம் இந்த உலகத்திலே வந்த ஜனங்களிலே சந்ததிகளிலே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆதாமுடைய நாட்களிலிருந்து இந்த நாட்கள் வரைக்கும் நாம் பார்க்கும்போது வாழ்ந்த ஜனங்களில் மிகவும் ஒரு சிறப்பான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு அநேக சிறப்பு உரிமைகளை கொடுத்திருக்கிறார். He has given many special privileges to us as his children. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்த பின்பு அவர் மேல் விசுவாசம் வைத்த எல்லா மக்களுமே மிகவும் பாக்கியவான்கள் தான் என்பதை எபிரேயர் ஆசிரியர் இந்த புத்தகம் மூலமாக நமக்கு, இந்த வசனங்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். அதை நாம் உணர்ந்திருக்கிறோமா என்பதுதான் இன்றைய கேள்வி. Have we realized this truth in our life? அந்த ஆசீர்வாதத்தை நாம் உணராவிட்டால் நாம் இருந்தும் அனுபவிக்காமல் இருக்கிற ஒரு பரிதாபமான நிலையில இருந்து கொண்டிருப்போம். Have we realized we have been blessed by God in such a way that he takes care of us? நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவர் மிகவும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்று நாம் உணர்ந்திருக்கிறோமா? தமிழிலே ஒரு சொல் உண்டு, நாய் பெற்ற தெங்கப்பழம் என்று. இன்னொரு சொல்லு கூட உண்டு, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த மேலான ஆசீர்வாதமாகிய அந்த அழிவில்லாத ராஜ்யத்தை குறித்த உணர்வு நமக்கு இருக்கிறதா என்று இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்ப்போம். எபேசியர் 1:3 நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதி. Have you realized the kind of blessing which God has given us? தொடர்ந்து எபேசியர் 1:18-19 வசனங்களை வாசிக்க கேட்போம். நாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் நாம் கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அன்பார்ந்த சபை, பரிசுத்தவான்களில் நமக்கு உண்டாஇருக்கிற அந்த சுதந்திரத்துடைய மகிமையுடைய ஐஸ்வர்யம் என்னதென்று நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாம் ஆண்டவரத்தில் வேண்டிக் கொள்வோம். நம்ம நாம் ஒரு நிமிடம் ஆராய்ந்து பார்ப்போம். நம் கண்களை மூடி இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்திருக்கிறோமா அல்லது உதாசீனப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் கிறிஸ்துவனுடையவர்கள் என்ற ஒரு உணர்வோடு வாழ்கிறோமா? அவர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை நாம் உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறோமா? பிசாசுக்கு எதிர்த்து நிற்க நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா? இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய தேவன் பட்சிக்கிறார், துனியாய் இருக்கிறார்.
ஆனால் அவர் மனமுருகிற தேவன், நேசிக்கிற தேவன். நமக்காக தம்முடைய சொந்த குமாரன் கல்வாரி சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் செலுத்தின விலக்கரை அது எந்த ஒரு பொருளுக்கும் ஒப்பிட முடியாதது. வெளியேறப்பட்ட தன்னுடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை குறித்த முழுமையான உணர்வோடு நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. God bless you.